ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா ராஜ் லைஃப் ஸ்டைல். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். குடல் கிரேவி தான் எங்கள் வீட்டில் செஞ்சோம். வாங்க எப்படி செஞ்சோன்ட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். 50 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நாம் கிரேவி செய்ய ரெடி பண்ணிக்கலாம். வாங்க, ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கிறேன். அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பொடியாக கட் பண்ண 4 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரமாகவே வெங்காயம் வதங்கிடும். இது கூடவே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதெல்லாமே பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 3 தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கிறேன். தக்காளியோட பச்சை வாசம் நல்லா போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கிக்கலாம். தக்காளியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இது கூடவே ஆட்டுக்குடல் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் இருத்துட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் 1 நிமிஷத்துக்கு. இதில் தண்ணி நல்லா பிரிஞ்சு வரும். இதுக்கு மேலே வதக்க வேண்டாம். இது கூட வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாய்த்தூளோட வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதே நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மிளகாத்தூளுடைய பச்சை வாசம்லாம் போட்டோம். இதிலேருந்தே நிறைய தண்ணி பிரிஞ்சு வரும், நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ ஊற வச்ச கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு குழம்பு இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். ஏன்னா நம்ம 10 விசில் விட போகிறோம், அதனால் அடி பிடிச்சிக்கும். அதனால் தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி போட்டு மூடி ஒரு 10 விசில் வரட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு சூப்பராக வெந்து வந்துருச்சு. ஆட்டோட குடலும் நல்லா வெந்துருச்சு. 10 விசில் விட்டதால் கடலைப்பருப்பும் பாருங்கள் குழையாமல் இருக்குது. இதில் நம்ம கொத்தமல்லி தழையை தூவி விட்டுக்கலாம். இதோட ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.